நண்பா, நம்ம குபேட்டோ MU450 பருப்போட்டி போட்டுக்கிறாங்க. நம்ம காய்ச்சி நம்ம கூப்பிட்டாரு, வர முடியல. அதனால் நம்ம அஜிட்டா நம்பராக வந்துக்கிறாரு. அஜிட்டான வந்து இப்போ நம்ம ஓட்டிக்கலாம் நண்பா. அதுங்காட்டி அவர் சாப்பாடு வாங்கிட்டு சொன்னாங்க. சாப்பாடு வாங்கிட்டு அவர் கொண்டா கூட போகிறோம் நண்பா. பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாங்க. அது நம்மளால் ஃபோன் போயிட்டு நண்பா. குச்சி காடை ஓட்டி அப்படியே பருப்பு போட்டாங்க. 2 கால் ஓட்டி எடுத்துக்கிட்டு ஒரே கால் ஓட்டிட்டு 2 கால் பருப்பு போட்டாங்க. பரவாயில்ல, நம்ம இருந்தாலும் நம்ம விரும்ப இருக்கும்ல. 10,000 இருக்குங்களா? இல்லை ஓவராக இருக்குது. ஒரு ரவுண்டு போயிட்டு ஒரு 2வது ரவுண்டு. ஆள் ஃபோன் வச்சுக்கிறான் ஆயிரான்டான். ஃபோன் வச்சுக்கிறாரு. யோ இந்தா நம்மளால் சாப்பாடு வாங்கணும் 1000 ரூபா வரேன்னு சொல்லிட்டு போனாரான் பாப்பா வச்சுக்கிறப்பல என்னத்த பண்ணுறோம். அதுக்கெல்லாம் கழுவிடு மழை பெஞ்சு எல்லாம் கழுவிடு சாடிட்டு போயிடுறாங்க. இந்த எதுக்கு இப்போ ரவுண்ட் அடிக்கிறீங்க அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்பா. எனக்கு தெரிய மாட்டேங்குது. மூளை போய் டரன்னு ரவுண்ட் அடிக்கிறீங்கள, அது மாதிரி எதுக்கு ரவுண்ட் அடிக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. அதை எப்படி சொல்லுங்கள். நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன். நம்மளுக்கு அவ்வளோவும் தெரியாது எப்படி எதுக்கு ரவுண்ட் அடிக்கிறீங்க என்னான்ட்டு. ஒரு தெரிஞ்சால் கொஞ்சம் நம்மளுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கன்னு அந்த பொல்லிக்காட்டில் நடக்க முடியல. ஊரெல்லாம் கல் தரையாகும், நடக்க முடியல. இந்த வயலில் முடிச்சுட்டு தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பா. அஜித் ப்ரோ இந்த வயலில் முடிச்சுட்டு தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
எதுக்கு ரவுண்ட் அடிக்கிறீங்க அது மட்டும் தெரியல நண்பா. அப்போ வந்து சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு நீங்கள் ரவுண்ட் அடிக்கிறாங்கன்னு இந்த வரைக்கும் நான் இன்னும் ஓடினதே நண்பா. இப்போ தான் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா நம்மளால வாங்க புள்ளிக்கட்டில் நடந்து வாடாங்கிறாப்புல. எங்கே நம்ம புள்ளிக்கட்டில் நடக்கிறது? கால்வர் சவுக்கு சவுக்கு நினைக்கிட்டு புள்ளிக்கட்டில் நடந்தால் கேமரா வேறு ஒரு பக்கம் ஆடு நண்பா. என்ன தான் பண்ணுறது? என்ன சித்தப்பா வாங்கிறப்பல ஏன் இருக்குன்னா வாய வண்டியில் உட்காந்துட்டு வாய் கூட்டாமல் சொல்கிறது பார்த்தீங்களா? ஆள் வரணும் ஃபோன் பேசிக்கிறவங்க. ஏ பையனை நல்லா பிடிக்க சொல்ல. நீ வாங்கல பையனை வேடிக்கை பார்த்துட்டு பருப்பு பாருங்க நண்பா எவ்வளோ அழகா ஒரு. ஆமாம் சித்தப்பா எதுக்கு ரவுண்ட் அடிக்கிறா? என்ன காரணம்? எதுக்கு ரவுண்ட் அடிக்கிறா? ஆளு பார்த்தீங்களா? எதுக்கு ரவுண்ட் அடிக்கிறேன்னா சொல்லவே மாட்டேங்கிறாப்புல. டேஞ்சராக ஆளாகிறாப்புல. என்ன தான் பண்ணுறேன்? பருப்பு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக விழுவுங்க. பருப்பு நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்பா ஏதோ ஒரு டைப்பு தூக்கி மாட்டுற மாதிரி. நான் சொன்னல அந்த போட்டியில் இல்லை, அந்த போட்டியில் வச்சுருவாங்க. தூக்கி மாட்டுற மாதிரி. தூக்கி மாட்டினா தான் பருப்பு கீழே விழுவோம், இல்லைன்னா விழுவாது. இதில் ஒரு டெக்னிக் கொண்டாந்துட்டாங்க நண்பா. சூப்பராக இருக்குது. ஆனால் கடைசியில் காட்டுறேன் பாருங்க நண்பா. நம்மளால ஃபோன் பேசிட்டு இருக்காரு ஜாலியாக. இருந்தாலும் இவர் மாதிரி வாழ் நண்பா. வாழ்ந்தா இவர் மாதிரி வாழலாம். எப்படி அப்படி ஆள் பார்த்தீங்களா? லோ தேர்டு நண்பா. லோ தேர்டு 10 RPM. கிட்டப்பா எத்தனை RPM? எத்தனை RPM? 1500. எத்தனை 10? 10? 9? எத்தனை RPM ட்ராப்பு? 10 RPM வச்சு 1 RPM ட்ராப் நண்பா. பார்த்தீங்களா நம்பால நான் மாதிரி அழகாக ஃபோன் பேசிட்டு இருக்காதுப்பா வேலை. குபேட்டா MU 4501 நண்பா. இந்த 5502 ஓடிட்டு அதே நண்பா நண்பா. சரி இந்த 5502 வச்சுக்கிறீங்களா? யார் யார் வச்சுக்கிறீங்க என்னென்னு அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அந்த வண்டி பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கப்பா பார்க்கலாம். யார் யார் குபேட்டா லவர்ஸ் அவங்க மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா பார்க்கலாம். குபேட்டா லவர்ஸில் யார் யார், ஜாண்டியர் லவரில் யார் யார் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். யார் யார் இருக்கீங்க? யார் யார் குபேட்டாவும் ஜாண்டியரும் அதிகமாக மகேந்திரா லவர்ஸ் அப்படி சொல்லுங்க நண்பா. யார் யார் 3 வண்டியும் யார் யார் அதிகமாக லவர்ஸ் இருக்கிறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் நண்பா. இப்போ வந்து ஓடிட்டு இருக்கிறது நம்ம குபேட்டா MU 5501. சரி 4501 நண்பா. 5501 வருது. 4501 நண்பா. முன்னே 5105 ஒரு பருப்பு வீடு காட்டிருப்போம்ல அது பாருங்கப்பா. அதோட இந்த பருப்பு சூப்பராக இருக்குப்பா. இந்த ஒன்று இந்த போட்டி அந்த போட்டி ஒரே இதில் எடுத்துட்டாங்கப்பா. ஆனால் நல்லா இருக்கணும். ஏன்னா மலையில் விட்டேன், அதனால தான் போட்டி பூரா இந்த கண்டிஷனில் இருக்குது. மலையில் மட்டும் விடாமண்டா அந்த கண்டிஷன் வராது. அதுக்காண்டி பார்த்தீங்களா என்ஜாய் பண்ண விட்டு ஓடிக்கிட்டாங்க. இப்போ அது பார்த்தீங்களா ஓடிக்கிட்டாங்க. பொட்டி பாருங்க வளைஞ்ச மாதிரி இருக்குதா?
எந்த தூக்கி நம்மளால் ஓட்டிட்டாப்ல நம்மளால கையெல்லாம் வச்சுட்டு கம்மன் தரானா ஃபோன் பேசிக்கிட்டே என்ன அப்புறம் என்ன பண்ண அப்படி தான் பண்ணோம். எந்நேரமும் நம்மளால ஃபோனை தான் எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியுது நண்பா. அவர் கடை தான் தெரியும் எதுக்கு ரவுண்ட் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் இப்போ தான் வர்றேன். நம்மளுக்கும் 5105 போட்டது அப்படின்னா நம்மளுக்கு இப்போ தான் தெரியும். ஆள் ஃபோன் போயிட்டுட்டே ஒரு பல பழக எல்லாம் பார்ப்போம். ஏங்கிற நேரம் பார்த்தாலும் நம்ம பார்ப்போம். ஏங்கிற நேரம் பார்த்தாலும் பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அவ்வளோ இருக்கு. இந்த போட்டியில் அது நண்பா கடலப்பருப்பு சோளம் கம்பு போடலாம் நண்பா. ஆனால் இது மக்காச்சோளம் போட முடியாது நண்பா. மக்காச்சோளம் ஆல்ட்ரு பண்ணுமா அந்த போட்டிக்கும் இந்த போட்டிக்கும் அப்படியே தான் நண்பா. மக்காச்சோளம் ஆல்ட்ரு பண்ணோம். மக்காச்சோளம் போடுற மாதிரி தான் ஆல்ட்ரு பண்ணணும். லிவர் பார்த்தீங்களா வெட்ட மாதிரி சும்மா ஜம்முன்னு வண்டி போகுது நண்பா. பரவாயில்ல வண்டி சூப்பராக இருக்க போய்ட்டா. ஆனால் என்ன மைலேஜ் போகுதுன்னு தெரியல. பருப்புக்கு கேட்போம் நம்மளால எனக்கு டைம் ஃபோனில் இருக்கிறாப்புல என்ன கூட கேட்டுக்கலாம். நம்மள மைலேஜ் எவ்வளோ போகுதா பருப்புக்கா? ஆளே பேச முடியாது அப்படி பார்த்தீங்களா. ஆள் ஃபோன் போயிட்டு இருக்கிறாப்புல. பிஸி தான் எந்நேரமா என்ன இருந்தாலுமே இருக்கணும். பிஸியாக எந்நேரமா டயர் ஒரு லைட்டாக டயர் பார்த்தீங்களா எவ்வளோ இதாக கரு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக விழுவுதுன்னா. இதில் வாடையில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக விழுது. கீழே பார்த்தீங்களா கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக விழுது. ஒவ்வொன்றா அப்படின்றது மாட்டுது.
எவ்வளோ அழகாக விடுவேன் நண்பா. சூப்பர் இருக்குங்க. சும்மா களக்கோட்டுக்கு ஏற மாதிரி வச்சா போதும் நண்பா, அவ்வளோதான். களக்கோட்டுக்கு ஏற மாதிரி வச்சா போதும். பருப்பு உழவு விட்டு என்ன ஒரு 1 மணி நேரம் ஆகும் நண்பா. நம்மளுக்கு இன்னும் ஓட்ட தெரியாது நண்பா. எல்லாமே என்ன பிறக்கும்போது எல்லாமே கற்றுக்கிட்டா பிறக்கிறோம். ஒன்று அப்பப்போ தெரிஞ்சுக்கிறதா நண்பா. பிறக்கும்போது யாரும் கற்றுக்கிட்டுலாம் பிறக்கிறதில்ல. பிறந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே ஒவ்வொன்றா கற்றுக்குறோம். அது மாதிரி தான் நண்பா விடுவோம். கற்றுக்கலாம் நண்பா, ஒன்றும் தப்புலாம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஓட்ட தெரியாது. ஓட்ட தெரிஞ்சால் நல்லா சூப்பராக ஓட்ட கற்றுக்கலாம் நண்பா, ஒன்றும் தப்பு இல்லை. என்ன ஒரு பருப்பு போட்டு போடுறேங்க ஆசைப்பட்டா என்ன ஒரு 50 மணி நேரம் நண்பா ஓடும். அப்படியே ஓடினாலும் ஒரு 6 மணி நேரம் ஓடும் நண்பா. அதெல்லாம் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி போட்டு என்ன நண்பா நம்மளுக்கு நிற்க போகுது, ஒன்றும் கிடையாது. இதே 4-5 இதுக்கு ஓட்டினன்பா அப்புறம் இது பண்ண முடியும். இப்போ நண்பா நம்ம விலை போடுறாப்புல, விலை போட்டு வர்றாப்புல. பருப்பு உழுவுறு பண்ணுங்க, எவ்வளோ அருமையாக உழுவுருங்க. பருப்பு உழுவுறு பார்த்தா எவ்வளோ அழகாக உழுவுறு பார்த்து அவ்வளோ அழகாக உழுவுறு. அவ்வளோ லாக் ஆகிடுச்சு. பருப்பு போட்டாட்டில் மறுபடியும் போக மாட்டேன். பேர் விட்டாலே பார்த்தீங்கன்னா மண்டகோளர், இந்த மண்டகோளர்லாம் வெட்டிக்கிட்டு நாட்டம் பண்ணுறோம். நிறுத்தியா பாட்டேன்பா. நம்மளால பால் ஊற்றுறதுக்கு தான் ஐடியா போட்டுக்கிறாப்ல. எப்பேர் விட்டாலும் ஒரு பால் ஊற்றுறதுக்கு செட்டு போட்டு விட்றாங்க கேட்குறாப்ல. பால் ஊற்றி விடாம அப்புறம் சேனலுக்கு டீப்பு பிடுங்கினாலும் பருப்பு காட்டி ஓட்டிவிடுமா? டீப் பிடுங்கினாலும் காட்டி ஓட்டிவிடுமா? ஒரு டைம் விழுந்துடும். பார்க்காமலாம் இருக்குல்ல, சரி ரைட்டு. ஆமாம், அந்த ரவுண்ட் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன? ரவுண்ட் அடிக்கிறல்ல, அது காரணம் என்ன? ஆ திரும்பாது. ஆ ரவுண்ட் அடிச்சோம்னா ஆ சரி ரைட்டு. அதுதான் கேட்டுக்கிறேன். ஒரு டவுட், அது எப்பவுமே ஒரு டவுட் வைக்கிறேன். அவ்வளோதானா? சரி கரெக்டான விலவே போட மாட்டேங்க, விலவே போட மாட்டேன். ஆமாம், இந்த கிட்டப்பா ஒரு மாதிரி ஓட்டுவார் ராஜனே. சரி சரி. எல்லா வண்டிக்காரங்களுமே சுடுகாட்டையிலையே அவடான்பா. என்ன ஒரு 10 மேலே வரணும் நண்பா. அவள்தான் முடிய போகுது. அவள்தானா? அடுத்ததா ஆ
வேலைக்கு போகணுமா? எங்க இன்னும் போன வரலையா? இன்னும் போன வரலையா? அடுத்தது போன் வந்துச்சா? போன் வந்துச்சா? ஆ சரி சரி. பாருங்க நண்பா எவ்வளோ அழகாக வருதுங்க. உங்கள் உட்காந்து எடுத்தால் நல்லா எடுக்க முடியும். அழகாக வருது. எவ்வளோ அழகாக வருது. சூப்பராக ஃபேனை பாருங்கப்பா. ஃபேனை ஓட மாட்டேங்கிறான். என்னயா ஒன்னாடமே இருக்குதா? ஃபேனு இது ஒயர் லூஸ் ஆகிறான்னா? ஒயர் லூஸ் ஆகிறான்னா? ஆ நம்மளுக்கு ஃபேனுன்னா உட்கார முடியாது. பாரு நம்மளுக்கு சப்பு ஊப்புற ஸ்பீக்கரு எல்லாம் பாருங்க நம்மளுக்கு ரெடி. இந்த வண்டிக்கிட்டாலும் மற்ற 2 வண்டி எடுக்க மாட்டா நம்மளு. எப்படி ஆள் வண்டிங்களா? நாம் யார் பழஞ்சாட்டு கொட்டை போட்டவங்க. நம்மள ரொம்ப நாள் காதில் வச்சுருந்தா காது வலிக்கிறதில்ல. சரி 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 சரி. பிஸ்னஸ் மேன் பாருங்க. நம்மளால் பிஸ்னஸ் மேன். மணிக்கு எவ்வளோ போதா? ஆமாம் ஆமாம் சொல்லியாண்ணா. மணிக்கு 2 போகுமா? பரவாயில்ல. ஒரு டிரைவா 65 போகுது. சொல்லியாண்ணா மணிக்கு எவ்வளோ போகும்னா 2.25 லிட்டர் போகும். அதே போகிற டிரைவா இது அதே 40. அது தெரியல எவ்வளோ போகுது. யாருக்குன்னு கேட்டால் 3 போய்க்கிறாரு. 2.5 போகும். இதே 2 போகுமா? 2 3 போகும். ஒரு 2 போகுமா நண்பா? பரவாயில்ல. இந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கிறான். போட்டோ அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா. எத்தனை பேர் இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஏன் ஃபேன் ஓட மாட்டேங்குதா? போக விட்ருக்கா? முடிச்சு விட்டீங்க ஃபேனை. 600 ரூபாய்க்கு வருஷம் 300 ரூபாய்க்கு முடிச்சு விட்டீங்க பாருங்க. ஃபேன் அப்படியே ஒரு வழியாக முடிச்சு விட்டாங்க நண்பா. நம்ம அஜித் ப்ரோவோ நம்ம காத்தியானு தான். எங்க சுடுகாடு வெளியே எங்கள் காலேஜ் போகிறானா இல்லை வீட்டில் இருக்கிறானா? காலேஜா? ஏன் நேற்று வீட்டில் இருந்தா நடக்கிட்டா? நேற்று காலேஜ் போயிட்டேன். நேற்றுமா கிணறா? நினைக்கிறேன் கிணறு தான். எதுவும் 1000 பேர் பிடிக்கிட்டு போயிட்டு என்ன பிடிக்கிட்டு போய் தான் கடைக்கு போகிறேன். நான் கம்பி வேலையை போட்டேன். பருப்பு கொஞ்சம் அல்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை. பத்தாயிரம் போட்டு வேணாம் பிரச்சனையா? அல்ற மாதிரி தான் இதா கேமரா ஒன்று
கண்ணாடியா ஆமா யாரா கண்ணாடி அதுக்குன்னு பொட்டிட்டு கண்ணாடிகளான்னு தான் காணாம போயிடும் ஏதோ வேலி வரேன் மரத்து பக்கம் ஆச்சுன்னா அது உடம்பு போயிடும் வணக்கம் நம்ம அப்புறம் வட்ட மாமாட்ரு நம்மளுக்கும் அப்படியே ஓட்ட கற்றுக்கூடியா பருப்போட ஓட்ட கற்றுக்கூடா சொல்ல போனா ஒரு கலகத்துக்கு ஏற மாதிரி எனக்கே பார்த்தீங்கன்னா அரை குறையுமா அப்படியே வளர்த்திக்கான் கிட்ட மாட்டாங்களா காட்டுக்காரங்க முளைச்சிக்கான் அது வரைக்கும் நல்லது சரி சரி அவன் போடுவான சுந்த நானே பார்த்தேன் வந்ததுக்கு ஒரு வீடியோ ஆச்சு அவள்தான் இன்னொரு 5 வருஷத்து வரும் அவள்தான் முடிவு போகுது வந்ததுக்கு ஒரு வீடியோ அவள் தான் ஓவர் மேட்ச் ஓவர் வந்ததுக்கு ஒரு வீடியோ அடுத்த வீடியோ போகணுமான்பா வெறும் ஓவராக தூங்குது கதை 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 தானே லைட்டு பார்த்தீங்களா நம்பால நான் இன்னும் கிளம்பல பார்த்தீங்கன்னா பாவம் சார் சொல்லிடுறேன் குட்டாக மாட்டேங்குது நண்பா ரொட்டேட்டரில் ஓட்டி குட்டாக மாட்டேங்குது என்ன பண்ணுறேன் குச்சிக்காடு ஓட்டி அதான் இல்லையே மேட்டுக்காடை இருந்தால் குட்டாங்க காட்டாது கரெக்டாக லெவலாக போயிடும் அந்த பையனை நிற்க வைக்கிறது பிரச்சனை இல்லை அந்த பையனை நிற்க வைக்கிறது பிரச்சனை இல்லை பின்னாடி திரும்பி நின்றுடுக்கிறான் தாப நீ பிரேக் அடிச்சுன்னா ஐயா எங்க வந்து விழுவான் பொண்ணாடமே நாம யாரு 11 கொட்டை போடுவாங்கல்ல எங்கே பருப்பலாமா பிரேக் ஆக மாட்டேங்குது பிரேக் மேலே காது ஆக மாதிரி அடிக்குதா ஏதோ ஒரு டைம் ஓகே அன்பா இதோட நம்ம வீடியோ முடிச்சிடலாம் அன்பா அவ்வளோதான் முடிஞ்சிடும் இன்னும் ஒரு 2 சுற்று வரும் அதுதான் இந்த ஒரு சுற்று வந்து இது அங்கே ஒரு சுற்று இருக்குது அது முடித்தாங்கன்னா வீட்டுக்கு கிளம்புனாடா அன்பா ஓகே அன்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்
பை பை, டேக் கேர். அவ்வளோதானா, முடிஞ்சிடா. பாய் பாய், டாடா. அவ்வளோடா நண்பா, முடிஞ்சுது. அவ்வளோடா நண்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய் பாய், டேக் கேர். யோ நெட்டர் தான். பார்த்துக்கலாம் நம்பால கலாய்க்கலாம் அப்படி பார்த்துக்கலாம் நம்பால எப்போ விடால. சாப்பிட்டீங்களா? ஏன் நம்பல நம்ம யார் பழம் கொட்டை போட்டாங்க. சரி, எவ்வளோ இருக்கும்? என்ன இருக்கும்? நண்பா சாப்பாடு வாங்கி கொடுத்து என்ன வாங்கி கொடுத்து இப்போ தான் சாப்பிட்றப்ப எப்போ இப்படி மண்டை கொள்ளர் ஆகிட்டு பார்த்தீங்களா? சூடாக ஓரளவுக்கு இருக்குதா? இல்லை ரொம்ப சூடாகிட்டா? சூடெல்லாம் இருக்காது எப்பயுமே. மத்தியான டைமில் பேர ரோடு மம்பில் சூடாக. ரொம்ப சூடு வருமா பேர ஓடும்போது? என்ன வண்டியா? வண்டி சூடாக இருக்கும், தண்ணியும் சூடாக இருக்கும். வண்டி சூடாக வந்துருமா? ஓடுதில்ல அப்புறம் சூடுன்னா காலுக்கு வராது. ஆனாலும் இதுக்கு மட்டும் வண்டியில் கட்ட மாட்டோம். சரி சாப்பிட என்ன சாப்பாடு? தோசையா? நீ தானே கடிச்சு வந்த. நானே மறந்துட்டேன் பத்தியா? தோசை 3 தோசை நண்பா. ஆள் வாய்ப்புறா புண்ணாரிட்டான், சாப்பிட முடியலையா, அதனால் 3 தோசை. என்ன ஆகிட்டு இருந்தேன்? இங்கே தான் எடுத்துலாம். நானும் தான் கடையிலன்னு இருக்கேன்.
ஆ நானா வேணா காமெடி சொல்லியிருப்பேன் கடையில் அப்படின்னு. யா இல்லடா என்கிட்ட இப்படி கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்க, எங்கடா வாங்கினா கடையில் அப்படிம்பேன். சாப்பிடலாம். சரி சாப்பிடு. பாய் பாய். பைரோஜா ஆட்டுறோம் பாரு போய். சின்ன கண்ணக்காடா சின்ன கண்ணக்காடா. டாடா பாய் பாய். அவ்வளோதான்பா வண்டி கிளம்பிடுச்சு.